வணக்கம். நான் உங்கள் சங்கர், ஏசிசியோட ஃபவுண்டர். நம்ம கான்டெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு 3 வழிகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம கான்டெக்ஸ்ட் எதனால எல்லாம் நம்ம டவுன் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பண்ணா இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு 3 வழிகள் இருக்கு. நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்டெக்ஸ்ட அதிகப்படுத்துறதுக்காக எந்த ஸ்கில்லுல நம்ம நம்மளுடைய மாஸ்டர் ஆகணும், நம்ம எந்த ஸ்கில்லுல நம்ம மாஸ்டர் ஆகணுமோ அந்த ஸ்கில்ல அந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக நம்ம முழுமையா அர்ப்பணிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கான்டெக்ஸ்ட் பெரிதாகணும்னா ஆல்ரெடி கான்டெக்ஸ்ட் பெரிதாக இருக்கக்கூடிய கோச்சர்ட்ட நம்ம பயிற்சி எடுக்கணும். நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினசரி நம்ம கான்டெக்ஸ்ட இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயம் செய்யும்போது நம்மளுடைய கான்டெக்ஸ்ட் லெவல் பெருசாகும். நம்ம கான்டெக்ஸ்ட் லெவல் பெருசாகும் போது நம்மளுடைய பார்வை பெருசாகும். பார்வை பெருசாகும் போது நம்மளுடைய விஷன் பெருசாகும். விஷன் பெருசாகும் போது நம்மளுடைய பிசினஸ்ல நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ப்ரீமியம் செல்லிங் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம முழுமையா படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிக்கும்போது நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்கில், நமக்கு உருவாகக்கூடிய ஒரு ஸ்கில் தான் ப்ரீமியம் செல்லிங் ஸ்கில்லு. இந்த ப்ரீமியம் செல்லிங் ஸ்கில் உங்களுக்கு உள்ள வர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், பெரிதாக ஆரம்பிக்கும். அப்படி உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகிறதுக்கு உங்களுடைய கான்டெக்ஸ்ட நீங்க பெருசாக்கணும். உங்க கான்டெக்ஸ்ட பெருசாக்குறதுக்கு இந்த வீடியோல 3 வழிகளை சொல்லியிருந்தேன். இந்த 3 வழிகளையும் நீங்க கடைபிடித்தால் நிச்சயமா உங்க கான்டெக்ஸ்ட நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ.